எமர்ஜென்சி காலத்தின் போது மக்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி சாடல். ஒரு குடும்பம் மக்களின் உரிமைகளை நசுக்கியதாகவும் மக்களவையில் அரசியல் சாசனம் குறித்த விவாதங்களுக்கு அளித்த பதிலுரையில் குற்றச்சாட்டு. தேவைப்பட்டால் அரசியல் சாசனத்தை மாற்றலாம் என்று மாநில முதலமைச்சர்களுக்கு நேரு கடிதம். உச்சநீதிமன்ற உத்தரவையும் மீறி அரசியல் சாசனத்தில் இந்திரா காந்தி திருத்தம் செய்ததாகவும் பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். அரசியலமைப்பு சட்டத்தை காக்கக்கூடிய போர்க்களத்தில் எதிர்க்கட்சிகள் போராடி வருவதாக மக்களவையில் ராகுல் காந்தி பேச்சு. அரசமைப்புக்கு மாற்றாக மனுஸ்மிருதியை தூக்கி பிடித்தவர் சாவர்கர் என்றும் விமர்சனம். RSS இந்து மகாசபா அரசியல் சாசனத்திற்கு எந்த பங்களிப்பும் செய்யவில்லை. அரசியல் சாசனத்தில் 75ஆம் ஆண்டு நிறைவு தொடர்பான விவாதத்தில் ராசா விமர்சனம். வங்கக்கடலில் நாளை உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று தமிழ்நாட்டை நோக்கி நகரும் என்று வானிலை மையம் கணிப்பு. விருதுநகர், நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசிக்கு இன்று கனமழைக்கான எச்சரிக்கை. நாளை மறுநாள் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறையில் கனமழைக்கு வாய்ப்பு. டிசம்பர் 17 கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூருக்கு ஆரஞ்சு அலர்ட். டிசம்பர் 18 விழுப்புரம், கடலூரில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறக்கப்படக்கூடிய நீரின் அளவு 6000 கனஅடியாக அதிகரிப்பு. கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. செம்பரம்பாக்கம் நீர் திறப்பால் வண்டலூர் மெஞ்சூர் வெளிவட்ட சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் நீர். குன்றத்தூர் பகுதியில் ஆபத்தை உணராமல் செல்லும் வாகன ஓட்டிகள். சென்னையில் மாதவரம் வடபெரும்பாக்கம் பிரதான சாலையில் 3வது நாளாக தேங்கி நிற்கும் மழைநீர். வாகன ஓட்டிகள் கடும் அவதி. கொசஸ்தலை ஆற்றில் மீன்பிடிக்க சென்று வெள்ள நீரில் சிக்கிய உத்தரப்பிரதேச மாநில இளைஞர். பொன்னேரி அருகே ரப்பர் படகு மூலமாக பாதுகாப்பாக மீட்ட தீயணைப்பு துறையினர். தென்காசி செங்கனூர் கிராமத்தில் ரயில்வே சுரங்கப்பாதையில் புகுந்த மழைநீர். தனி தீவாக மாறிய கிராமம். கொடைக்கானலில் நட்சத்திர ஏரி நிரம்பியதால் உபரி நீர் வெளியேற்றம். கரையோர மக்களுக்கு ஒலிபெருக்கி மூலமாக நகராட்சி நிர்வாகம் எச்சரிக்கை. கரையோரத்தில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக அருகில் உள்ள முனிசிபல் நகராட்சி பள்ளிகளில் தங்கிக் கொள்ளலாம். பழுதடைந்த கட்டிடத்தில் பாதுகாப்பற்ற முறையில் வசிக்கும் மக்கள் அருகில் உள்ள முனிசிபல் நகராட்சி. தென் மாவட்டங்களில் கனமழையால் ஏற்பட்ட சேத விவரங்களை துரிதமாக கணக்கிட்டு நிவாரணம் வழங்குங்கள். மாவட்ட நிர்வாகங்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுரை. வெள்ளப்பெருக்கு குறித்து தவறான தகவலை பரப்பினால் கடும் நடவடிக்கை. நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் எச்சரிக்கை. தூத்துக்குடியில் தொடரும் மழையால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சூழ்ந்த வெள்ளம். நீரை வெளியேற்றக்கூடிய பணி தீவிரம். தொடர் மழையால் தூத்துக்குடி நெல்லை தேசிய நெடுஞ்சாலையில் காட்டாற்று வெள்ளம். சூசைப்பாண்டியாபுரம் பகுதியில் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்த வெள்ளம். தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் முக்காணி ஆற்றுப்பாலம் மூழ்கும் அபாயம். தூத்துக்குடி திருச்செந்தூர் இடையே போக்குவரத்து துண்டிப்பு. திருச்செந்தூர் கோவிலுக்கு இன்றும் நாளையும் செல்வதை தவிர்த்து விடுங்கள். மழை எச்சரிக்கை காரணமாக பக்தர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் அறிவுரை. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் நீரில் மூழ்கிய 5000 ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்கள். விவசாயிகள் பெரும் வேதனை. அரசு உதவி செய்ய வலியுறுத்தல்.
குற்றாலத்தில் 3வது நாளாக வெள்ளப்பெருக்கு. ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றால அருவிகளிலும் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். நெல்லை அகஸ்தியர் அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. காட்டாறுகளின் நீரில் சேர்ந்து வருவதால் சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு செல்ல தடை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரக்கூடிய தொடர் கனமழையால் உடுமலை அருகே வெள்ளம். கோடந்தூர் மலைவாழ் மக்களின் கடைகள் மற்றும் இருந்த பொருட்கள் அடித்து செல்லப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே வெள்ள நிவாரண நிதி பெற நியாய விலைக் கடையில் முண்டியடித்த கூட்டம். நெரிசலில் சிக்கி 3 பேர் மயங்கியதால் பரபரப்பு. வயல்களில் தேங்கியுள்ள நீர் வடிந்ததும் கணக்கெடுக்கக்கூடிய பணி தொடங்கப்பட்டு நிவாரணம் வழங்கப்படும். உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் உறுதி. கணக்கெடுக்கின்ற பணி தண்ணீர் வடிந்தவுடன் கணக்கெடுத்த பணி நடைபெறும். அதற்குரிய நிவாரணங்கள் வழங்கப்படும். வரும் 18ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த திமுக செயற்குழு கூட்டம் ஒத்திவைப்பு. கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி MLAவுமான EVK இளங்கோவன் காலமானார். சென்னை மியாட் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. EVK இளங்கோவன் உடல் நாளை தகனம். சென்னை முகலிவாக்கத்தில் உள்ள மின் மயானத்தில் தகனம் செய்ய ஏற்பாடு. EVK இளங்கோவன் உடலுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அஞ்சலி. மகன் திருமகன் ஈவேரா இறந்ததிலிருந்தே மனதளவில் உடவிந்து போயிருந்தார் என்றும் பதிவு. மனதில் பட்டதை துணிச்சலுடன் பேசக்கூடியவர் EVK இளங்கோவன் என்று தலைவர்கள் புகழாரம். காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு பேரிழப்பு என்றும் இரங்கல். EVK இளங்கோவனின் மறைவுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இரங்கல். மறைவு செய்தி அறிந்து மிகுந்த மனவேதனை அடைந்ததாக கருத்து. கோவில்பட்டியில் வீட்டில் டிவி பார்த்து கொண்டிருந்த சிறுவன் சடலமாக மீட்கப்பட்ட விவகாரம். பாலியல் வல்லுறவு முயற்சியின் போது மூச்சு திணறலால் பலி. எதிர்வீட்டை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் கைது. பாஜக மூத்த தலைவர் LK அத்வானி டெல்லியில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதி. வயது மூப்பு காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் சிகிச்சை. ரசிகை உயிரிழந்த விவகாரத்தில் சிறையில் இருந்து பிணையில் விடுதலை செய்யப்பட்டார் அல்லு அர்ஜுன். ஆதரவளித்தவர்களுக்கு நன்றி, விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவேன் என்றும் பேட்டி. சிறையிலிருந்து வீடு திரும்பிய அல்லு அர்ஜுனை ஆரத்தி எடுத்து வரவேற்ற குடும்பத்தினர். நடிகர்கள் விஜய் தேவரகொண்டா, ராணா டகுபதி உள்ளிட்டோர் சந்திப்பு. டெல்லி செல்லக்கூடிய போராட்டத்தை மீண்டும் தொடங்கிய விவசாயிகள். ஷம்பு எல்லையில் தண்ணீரை பீச்சி அடித்து தடுத்து நிறுத்திய காவல்துறை. தென்கொரியாவில் ராணுவ சட்டத்தை அமல்படுத்திய அதிபர் யூன் சுக் யோலின் பதவி மூலம் பறிப்பு. 2வது முறையாக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றது.
தென்கொரிய அதிபர் பதவி பறிப்புக்கு மக்கள் வரவேற்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் உற்சாக கொண்டாட்டம். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய 15 லட்சம் பேரை வெளியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் திட்டம். ஆவணங்கள் இன்றி தங்கியுள்ள 18,000 இந்தியர்கள் நாடு கடத்தப்படவும் வாய்ப்பு. அமெரிக்க அதிபர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க ட்ரம்ப் விடுத்த அழைப்பை நிராகரித்தார் சீன அதிபர் ஜி ஜின்பிங். ட்ரம்பை தனியாக சந்தித்து பேசவே ஜி ஜின்பிங் விரும்புவதாக சீன அதிகாரிகள் தகவல். திருவண்ணாமலையில் மண் சரிவால் 7 பேர் உயிரிழந்த போதில் உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் சுந்தர் நேரில் ஆய்வு. பாதிக்கப்பட்ட மக்களிடமும் நடைபெற்ற சம்பவம் குறித்து கேட்டறிந்தார். எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததை மறுபரிசீலனை செய்ய உத்தரவிட வேண்டும். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வில் ராம்குமார் ஆதித்தன் உள்ளிட்ட 2 மனு தாக்கல். தமிழ்நாட்டில் நெசவாளர்களின் நிலை ஐசியூவில் இருப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேம்லதா வேதனை. ஜவுளி போன்ற தொழில்கள் மீதான ஜிஎஸ்டியை நீக்க வலியுறுத்தல். இன்னைக்கு நெசவு மிக மிக கவலை கிடத்துல ஐசியூல இருக்கிற மாதிரி இன்னைக்கு நிலைமை இருக்கு. மதுரையில் 5 வயது குழந்தையை ஆட்டோவில் கடத்த முயன்ற வடநாட்டு இளைஞர். சுதாரித்துக் கொண்ட ஆட்டோ ஓட்டுநர் இளைஞரை மடக்கி பிடித்ததால் தப்பிய குழந்தை. 3 நாட்களாக பெய்த மழை நின்ற நிலையில் பனிப்பொழிவால் பகலிலேயே இரவாக காணப்பட்ட கொடைக்கானல். எதிரே வருபவர்கள் கூட தெரியாததால் விளக்குகளை ஒளிரவிட்டபடி சென்ற வாகனங்கள். கோவை மாவட்டம் மருதமலை கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த நடிகை த்ரிஷா. பட்டாடை போர்த்தி கோவில் நிர்வாகத்தினர் மரியாதை. சென்னை மதுரவாயில் பகுதியில் கூவம் கால்வாயில் தவறி விழுந்த பெண். பொக்லைன் இயந்திரம் மூலமாக மீட்ட காவல்துறையினர். சென்னை மதுரவாயில் அருகே தரைப்பாலத்தில் அடித்து செல்லப்பட்ட சொகுசு கார். கயிறு கட்டி காரை மீட்டதுடன் கண்ணாடியை உடைத்து உள்ளே இருந்தவரை மீட்ட போலீசார். தூத்துக்குடி மாவட்டம் புன்னைக்காயல் பகுதியில் புகுந்த தாமிரபரணி ஆற்று நீர். முழங்கால் அளவு தேங்கிய நீரால் மக்களின் இயல்பு வாழ்க்கையை முடங்கியது. கோவில்பட்டி அருகே சிதம்பராபுரம் கிராமத்தில் புகுந்த காட்டாற்று வெள்ளம். 5க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து சேதம். நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தில் வடியாத வெள்ளம். முழங்கால் அளவுக்கு தண்ணீர் செல்வதால் ஊர்ந்து செல்லும் வாகனங்கள். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே நீரில் மூழ்கிய நெல் மற்றும் வாழை பயிர்கள். கடந்த ஆண்டு வெள்ள பாதிப்பில் இருந்தே மீளாத நிலையில் விவசாயிகள் மீண்டும் வேதனை. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே அறுவடைக்கு காத்திருந்த 500 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதம். உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. நெல்லை மாவட்டத்தில் வெள்ள பாதிப்புகளுக்கு விரைவில் உரிய நிவாரணம். மழைநீரை வெளியேற்றக்கூடிய பணிகளை பார்வையிட்ட அமைச்சர் KN நேரு உறுதி. உரிய முறைப்படி முதலமைச்சருக்கு தெரிவித்து விவசாயிகள் கொண்டு வந்து கொடுக்குறோம். மாடு இறந்தது, கடைகள் ஏதாவது, வீடுகள் ஏதாவது சேதப்பட்டிருக்கிறதுக்கும் அதையும் கணக்கெடுத்திருக்கோம். அதுக்கு உள்ள பணம் கொடுக்கும்.
கொடைக்கானல் மலைப்பகுதியில் 3 நாட்களாக தொடரும் மழை. வில்பட்டி பிரதான சாலையில் மண் சரிவு ஏற்பட்டதால் மலை கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிப்பு. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு செல்லும் பாதைகளில் வெள்ளப்பெருக்கு. பக்தர்கள் மலையேற ஏற்கனவே தடை உள்ளதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே மழைநீரில் மூழ்கிய 2000 ஏக்கர் நெற்பயிர்கள். ஏரி நீரும் விளைநிலங்களுக்குள் புகுந்ததால் செய்வதறியாமல் தவிக்கும் விவசாயிகள். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் கழிஞ்சூர் ஏரி நிரம்பி வெளியேறிய உபரி நீர். பால்குடம் பிடித்து கிடா வெட்டி பொதுமக்கள் சிறப்பு பூஜை. திருச்செந்தூர் கடற்கரையிலிருந்து பொதுமக்கள் வெளியேற்றம். கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து காவல்துறை நடவடிக்கை. பொதுமக்கள் மற்றும் ஐயப்பசாமி பக்தர்கள் உடனடியாக மேல போயிருங்க. கனமழை காரணமாக கடற்கரையில இன்றும் நாளையும் தங்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. அதனால தயவு கூர்ந்து பொதுமக்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அப்படி மேல போயிருங்க. கனமழை எச்சரிக்கையால் அடுத்த 3 நாட்களுக்கு உதகை மலை ரயில் சேவை ரத்து. சேலம் ரயில்வே கோட்டம் அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே ஊருக்குள் நுழைந்த யானைகள். அறுவடைக்கு தயாராக இருந்த தக்காளி செடிகளை சூறையாடியதால் விவசாயிகள் வேதனை. வாணியம்பாடியில் உள்ள ஐயப்பன் கோவிலில் கிருத்திகை தீப திருவிழா கொண்டாட்டம். 21 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளை சாத்தி வழிபாடு. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே யமதர்மராஜா கோவிலில் தேரோட்டம். தேரை வடம் பிடித்து இழுத்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். ஆம்பூர் அருகே கோவிலில் பிரசாதம் வழங்கிக் கொண்டிருந்த போது மயங்கி விழுந்த நபர். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்த பரிதாபம்.